ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷி குக்ஸ் யம்மி. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான எக் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, ஸ்டார் ஆனஸ், பே லீஃப் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சமாக வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 80% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், மின்ட் லீஃப் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகணும். இப்போ நம்ம காரம் செக் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சூப்பர் டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.